விடுதலை களம் வலை ஒளி நேயர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 8 தொகுதிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த 8 தொகுதிகளும் மக்களின் பேர் ஆதரவோடு மகத்தான வெற்றியை பெறும். ஒவ்வொரு வேட்பாளர்களும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள் என்பது நிச்சயம். இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 8 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நியமனம் செய்தது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஊடகங்களிலே பல்வேறு யூடியூப் சேனல்களிலே இது ஒரு விவாதமாகவும் விமர்சனமாகவும் சென்று கொண்டிருக்கிறது. விவாத பொருளாக மாறி இருக்கிறது. யூடியூப் சேனல்களே பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் பழைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த 3 நபர்களுக்கு தற்போது மீண்டும் அந்த வாய்ப்பினை கொடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கமானது 1947 வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற்ற காலத்தில் மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கமாக உருவாகி அது அரசியல் கட்சியாக உருவெடுத்து இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சி அமைக்க தொடங்கியது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1963 காலகட்டத்தில் அந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் கட்சியில் மிகப்பெரிய பதவியிலும் பொறுப்பிலும் இருந்தார்கள். அப்போது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அடிமட்டத்தில் வேலை செய்வதற்கு சரியான கட்சி பணியை ஆற்றுவதற்கு ஆட்கள் இல்லை. அப்போதுதான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு திட்டத்தை முன்வைத்தார். 1963 வாக்கிலே அனைத்து மூத்த நிர்வாகிகளும் தானாக முன்வந்து பதவி விலக வேண்டும் என்று. இதுதான் கே பிளான் என்று அழைக்கப்பட்டது, காமராஜரின் திட்டம். இந்த கே பிளான் என்பது தானாகவே முன்வந்து பதவி வகிக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் பதவி விலகி இளைஞர்களுக்கும் இளைய தலைமுறையினருக்கும் ஒரு வாய்ப்பை வழங்குவது, மூத்த நிர்வாகிகள் கட்சியினுடைய அடிமட்டத்தில் இறங்கி கட்சி பணி ஆற்றுவது என்பது போன்ற திட்டங்களை அவர் முன்வைத்து அதில் வெற்றியும் கண்டார். அதன் பின்பு அவர் மீண்டும் முதலமைச்சராக பதவி வகித்தார். ஆனால் முதல் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தும் போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே தன்னுடைய முதலமைச்சர் பதவியை முன்வந்து ராஜினாமா செய்வது குறிப்பிடத்தக்கது. அதை போன்றுதான் இப்போது தலைவர் திருமாவளவன் அவர்கள் டி பிளான் என்கிற ஒரு பிளானை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகிறார் என்றுதான் நாங்கள் அதை உணர்ந்து பார்க்கிறோம். டி பிளான் என்பது என்னவென்றால் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது, ஜனநாயகத்தை பரவலாக்குவது, எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்கின்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 2026 தேர்தலை தலைவர் அவர்கள் அணுகுகிறார். ஆக தொடர்ச்சியாக இருந்தவர்களே அதிகாரத்தை நுகர்வது அல்லது எம்எல்ஏவாக இருந்தவரே மீண்டும் எம்எல்ஏவாக வர வேண்டும் என்கின்ற அந்த போக்கினை மாற்றி கடைசி மனிதனுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும், அவர்களும் அதிகாரத்தை நுகர வேண்டும். கட்சியில் எவ்வளவோ முன்னணி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், இளைய தலைமுறையினர் எல்லோருக்குமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த 8 தொகுதியை தலைவர் அவர்கள் வேட்பாளரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பார்க்கிற போது சாதாரண ஒரு குடிமகனும் இன்றைக்கு எம்எல்ஏ ஆக முடியும் என்கின்ற ஒரு நிலையைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கி இருக்கிறது. அதை நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் இதை தொடர்ந்து நாம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் காமராஜருக்கு பின்பு அதே தொடர்ச்சியாக தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் காமராஜரை போன்றே அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க, எளிய மக்களுக்கும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தமிழக அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருப்பதைத்தான் நான் டி பிளான் என்கிற அடிப்படையிலே பார்க்கிறோம். சாதாரண மனிதனும் அதிகாரத்தை நுகர வேண்டும், கட்சிக்கு பதவி முக்கியமல்ல, கொள்கைதான் முக்கியம் என்பதை
நிரூபிக்கிற வகையில் தலைவர் அவர்கள் எடுத்த முடிவாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆகையால் இளைய புதிய இரத்தங்கள் பாய்ச்சப்படும், கட்சியினுடைய வேகம் அடுத்த நகர்வுக்கு எடுத்து செல்லப்படும், எல்லா மனிதருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஜனநாயக பகிர்வு அடிப்படையிலே தான் இதை நாங்கள் தலைவர் திருமாவளவனுடைய டீ பிளானை பார்க்கிறோம். பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்பு இந்த டீ பிளானை நடைமுறைப்படுத்துவதில் தலைவர் அவர்கள் ஜனநாயக பகிர்வு முறையை இந்த 2026 தேர்தலிலே நடைமுறைப்படுத்தி நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு உணர்கிறோம். நடைபெற இருக்கின்ற 2026 தேர்தலில் 8 தொகுதிகளும் பானை சின்னம் அமோக வெற்றி பெற அனைத்து தமிழக மக்களும் வாய்ப்பளிக்க வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.